மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் லில்லியம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ஸ் தெளிவா நன்றி. அம்மா? நீங்கள் ஆரம்பிங்க. நன்றி. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை ஆசான் அவர்கள் நம்மோடு சூக்குமமாக இருந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் தாள் வணங்கி நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஸ்கை நார்வே மன்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இணைப்பில் உள்ள அனைத்து மெய் அன்பர்களுக்கும், மிக சிறப்பாக தவத்தினை வழிநடத்திய போனா அம்மா அவர்களுக்கும் எம்முடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு அன்புடன் அழைக்கின்றோம். அன்பின் அழைப்பு. நாம யாரையாவது அன்போடு அழைத்தாலும் இல்ல நம்ம யாராவது அன்போடு அழைத்தாலும் மறுக்காம ஏத்துக்கோ இல்லைங்களா? அப்படின்னா அன்புக்கு அந்த அளவுக்கு ஆற்றலும் மகிமையும் இருக்குதுங்கிறது நமக்கு புரியுது. அன்பு செலுத்துறதுங்கிறதுல எல்லையே கிடையாதுங்க. அன்புக்கும் பாசத்துக்கும் தான் வேறுபாடு இருக்குது. நான் என்னோட குழந்தைகள் மேல வைத்திருப்பது பாசம். அன்பு இருந்தாலும் பாசம்தான் உடனே வெளிப்படும். அதுவே என்னோட நண்பர்களோட குழந்தை மேல வைத்திருப்பது அன்பு. என் குழந்தைங்க கிட்ட எனக்கு ஒரு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். நல்லா படிக்கணும், எப்பவுமே 98% குறையக்கூடாது, அதிகபட்சம் 95க்கு எப்பவும் குறையவே கூடாது. அதுவும் எப்ப பிஜி படிக்கும் போது கூட, நீ பிஜி படிச்சாலும் சரி, பிஹெச்டி பண்ணாலும் சரி, நீ தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு பேரண்ட்ஸ் கிட்ட வந்துருது. அது எதனால அப்படின்னா அந்த பாசம் அங்க அது எல்லை கட்டி கொள்ளுது. ஆனா உண்மையான அன்புக்கு எல்லையே கிடையாது. எப்படி நம்மோட சுவாமிஜி புதுசா அன்னைக்குதான் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய அன்பர்களாக இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரிதான் பாக்குறாங்க இல்லைங்களா? எல்லாரும் எப்படி கூப்பிடுறாங்க? அறிஞர் பெருமக்களேன்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மக்களிடம் அவங்க அன்பு செலுத்தினாங்க. அந்த மாதிரி தான் எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்துறதுங்கிறது எல்லாருக்குமே சாத்தியமா? சாத்தியம்தான். ஆனா ரொம்ப மெனக்கடணும். எனக்குள்ள அன்பு மலரணும்னா நான் என்னோட தீய வினை பதிவுகளை தூய்மை செய்துக்கணும். தீய பதிவுகளை தூய்மை செய்யணும்னா முதல்ல நம்மோட நிறை குறைகளை பற்றி நிதானமா அலசி ஆராய்ந்து ஒரு பட்டியலை தயாரிக்கணும். பொதுவா என்ன பண்ணோம்னா, நான் செய்ததெல்லாம் சரியாதான் இருக்குது, அடுத்தவங்க செஞ்சதுதான் தப்புங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். சாமிஜி சொல்வாங்க, தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்துன்னு சொல்றாங்க. ஆக நடுநிலையில இருந்து ஆராய்ச்சி செய்து நம்மோட செயல்கள்ல திருத்தம் கொண்டு வரணும். எது உண்மையோ அதை உணரணும். பொதுவா 3 விஷயங்கள் சொல்வாங்கங்க. எனக்கு தெரிந்த உண்மை, உங்களுக்கு தெரிந்த உண்மை, உண்மையான உண்மை. இந்த 3மே வேறுபடும். இதுல எது உண்மையான உண்மையோ அதை புரிந்து கொள்ளும் போதுதான் நம்மை நாமே திரித்து கொள்ள முடியும். அப்பதான் நமக்குள்ளாக அன்பும் கருணையும் இயல்பாக பெருக ஆரம்பிக்கும். அப்படி இல்லாம நான் அன்பா இருக்கிறேன், நான் பழகிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில செயல்களை மட்டும் மாற்றுவது அப்படின்னா அதுல பெரிய அளவு எந்த ஒரு பயனும் இருக்காது. அது எப்படி இருக்கும்னா, நமக்கு தேவையான போது நமக்கு தேவையான மக்கள் கிட்ட அன்பா இருப்போம், மற்ற நேரத்துல கடுமை காட்டுறது அப்படின்ற மாதிரி வந்துரும். அதெல்லாம் சரியில்லை தானே? தன்னை அறிதல்ங்கிற அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இருக்கும்போது மட்டும்தான் அன்பும் கருணையும் இயல்பா வரும். ஒவ்வொரு மனிதரிடம் மட்டுமல்லாம ஒவ்வொரு உயிர்களிடத்தும் அன்பு பெருகணும். வள்ளலார் எப்படி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினாங்க இல்லைங்களா? அந்த அளவுக்கு அவங்க கிட்ட அன்பு ஊற்று இருந்தது. அப்படி எல்லாருக்குமே இயல்பா அந்த அன்பு ஊற்று வருமானா இது ஒரு கேள்விக்குறிதான். ஆனா அவசியம் எல்லோரும் அன்பும் கருணையும் கண்டிப்பா எல்லோருக்கும் தேவை. எல்லா உயிர்களிடத்தும் அறிவாகவும் உயிராகவும் இருப்பது அந்த இறைநிலை தானே.
அப்போ இறைநிலையோட தன்மையான அன்பும் கருணையும் எல்லார்கிட்டையும் இருக்கணும் இல்லைங்களா? ஆனா அது இருக்குது வெளிப்படுறதுலயும் ஒரு சில ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதுக்கு பல காரணங்கள். ஏன்னா பல பிறவிகள் எடுத்துதான் நம்ம இன்னைக்கு மனிதனாக வந்திருக்கிறோம். அது இல்லாம மனிதனாக வந்த பிறகும் பார்த்தோம்னா எத்தனையோ நமக்குள் நம்மோட முன்னோர்கள் செய்த பதிவுகள் அப்படின்னு நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அப்போ ஓரறிவு முதல்ல 6வது அறிவு வரை வந்த அந்த தன்மாற்றத்துல ஏற்பட்ட வினைப்பதிவின் விகிதாச்சார மாறுபாடுதான். அது மட்டும் இல்லாம வாழும் சூழ்நிலை, இப்படி பல காரணங்கள். இப்படிப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் நம்ம அருட்தந்தை அவர்கள் அளித்துள்ள பயிற்சிகளையும் யோக முறைகளையும் நம்ம முறையா உணர்ந்து கடைபிடிக்கும் பொழுது நம்மை நாமே அறிந்து கொள்வது அப்படின்றது நமக்கு முடியும். அதுக்குதான் சுவாமிஜி என்ன பண்ணிருக்காங்க, பல வழிமுறைகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த பயணத்துல நம்மோட தீயவினை பதிவுகளும் படிப்படியாக தூய்மை ஆகிக்கொண்டே வரும். எப்பங்க நாம நம்ம அருட்தந்தை கொடுத்திருக்க பயிற்சிகளை உணர்ந்து முறையா தினமும் கடைபிடிக்கும் பொழுதுதான் அந்த தீயவினை பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை ஆயிட்டே வரும். அப்போ தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருப்பம் பெற்றால் தருக்கொழியும்னு சொல்றாங்க நம்ம அருட்தந்தை அவர்கள். அந்த மாதிரி நாம ஒவ்வொரு முறையும் பயிற்சிகளை முறையா செய்து மௌனத்துல அமர்ந்து நம்மோட நிறை குறைகளை அலசி ஆராயும் பொழுது நமக்குள்ளாக திருத்தம் வருவது எளிமையாக இருக்கும். ஆனா அதற்கு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப மெனக்கெட்டு தான் நம்மை நாமே திருத்திக் கொள்ள முடியும். ஆனா கண்டிப்பா முடியும். அப்போ நம்மோட பயிற்சிகளை உணர்ந்து முறையா செய்யும் பொழுது இந்த உடல், உயிர், மனம் இதற்குள்ளாக ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்படுகிறது. இந்த உடல், உயிர், மனத்தோட மதிப்பையும் பெருமையும் நாம உணர்ந்து கொள்ள வேணும். அப்பத்தான் அன்பு ஊற்று எடுக்கும். பல நேரங்கள்ல நாம தாங்க நமக்கு முதல் எதிரியா இருக்கிறோம். யாரோ ஒருவரோட வார்த்தை நமக்கு கோபத்தை உண்டாக்கி விடும். நமக்கு தெரியும் இல்லையா, கோபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயம் அப்படின்றது. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாத நேரத்துல அது கவலையா மாறி போகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை நினைச்சு நினைச்சு திரும்ப திரும்ப நிறைய நேரம் நமக்கு நாமே எதிரியா இருந்து நம்மோட உயிராற்றலை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆன பிறகு அப்புறம் கொஞ்சம் விழிப்பு நிலை வரும். அச்சச்சோ, இவ்வளோ நேரம் நம்ம எவ்வளவு உயிராற்றலை விரயம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இது தேவைதானா, இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்ததால எனக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு அந்த யோசனை வருது. அப்போ உயிரோட மதிப்பு தெரிந்திருந்தாலும் இந்த தப்பை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ முழுமையான உணர்தல் வரும்பொழுதுதான் புரிதலும் வரும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம முழுமையா உணர அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு நேரம் நம்ம உயிராற்றலை விரயம் பண்ணிட்டோமே அப்படின்ற எண்ணம் உடனடியா வந்துரும். அந்த விழிப்பு நிலை உடனடியா வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வர நமக்குள்ளாக அன்பு ஊற்று சுரக்க ஆரம்பிக்கும். இதத்தான் பக்தி மார்க்கத்துல எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்புன்னு சொல்றாங்க. எப்பொழுது ஒருவர் இறைவனை பற்றி தெரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுது அன்பு இயல்பாக வருது. அதன் பிறகு இறை வணக்கம்ன்றத தொடர்ந்து செய்யும் பொழுது அங்கு தானாகவே தொண்டு மனப்பான்மையும் வளருது. அந்த நிலையை அடைந்த பெரியவர்கள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரிதான் வாழ்ந்தாங்க. அப்படி மட்டும் இல்லாம அவர்கள் செய்யும் தொழிலையே தெய்வமாகவும் நினைச்சாங்க. அந்த தொழிலை ரொம்ப நேசிச்சாங்க. இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வர என்ன ஆகும் அப்படின்னா, முகமலர்ச்சிங்கிறது தானாகவே வர ஆரம்பிச்சிடும். அன்பு மலரும் அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. நம்ம சுவாமிஜி சொல்லக்கூடிய அந்த இன்சொல் இன்முகம் அப்படின்றது தானாகவே வர ஆரம்பிக்கும். ஒருவர் ஞானம் அடைந்திருக்கிறாரு அப்படின்றத இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அது ஒருவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இன்சொல் இன்முகம் தான். அந்த இன்சொல் இன்முகம் அப்படின்றது இயல்பா இருக்கணும். ஏதோ செலக்டிவ் அம்னீஷியா மாதிரி வந்தெல்லாம் போயிடக்கூடாது. அது இயல்பா எப்பொழுதும் இருந்தா அவர் ஞானம் அடைந்திருப்பதற்கான அடையாளமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க,
தன்னோட கடமைகளை முறையா செய்வாங்க. அந்த மாதிரி செய்து கொண்டே வர வர வினை தூய்மை மேலும் தூய்மை அடைந்து கொண்டே இருக்கும். அன்பும் மேலும் மலர்ந்து கொண்டே இருக்கும். அப்புறம் சுவாமிஜி இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆனவங்க அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, அந்த தொண்டு அப்படின்றதுல வந்துடுறாங்க இல்லைங்களா? அப்போ சமுதாயத்துல பல பேர் தெரிந்தோ தெரியாமலோ தவறுகள் செய்து துன்பத்துல ஆழ்ந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. துன்பத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில இருந்து வெளியில வரணும்ன்ற ஆசை அவங்களுக்கு இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்மால முடிந்த வரையில பயிற்சிகளை கொடுத்து அவர்களையும் மேம்படுத்துவதற்கு நாம உதவி செய்யலாம். சுவாமிஜி அவர்கள் அன்பின் அழைப்பு அப்படின்ற ஒரு கவிதையில என்ன சொல்றாங்கன்னா, பஞ்சமாகா பாதகங்கள் செய்தேறோனும் பகுத்தறிவால் விளைவறிந்து எண்ணி எண்ணி சஞ்சலத்தில் ஆழ்ந்து உள்ளம் உருக்கத்தோடு சன்மார்க்க நிலைகாண துடித்து நின்றாள். அஞ்சாதீர், அன்புடனே உமையும் ஏற்போம், அறிவினிலை அறிவிப்போம், அமைதி காண்பீர், துஞ்சாமலும் கூட நாடுவோருக்கு துணை புரிதல் எம் கடமையாக கண்டோம்னு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. பஞ்சமகா பாதகங்கள் செய்தேறோனும் வருகன்னு சொல்றாரு. அவர்களும் எப்படி கூப்பிடுறாங்க, அன்போடு அரவணைத்துக் கொள்வேன்னு சொல்றாங்க. அப்போ அவர்களுக்குள்ளாக திருந்த வேணும்ன்ற எண்ணம் இருந்தாதான் திருத்தம் வரும். எப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சில தவறுகள் செய்தவர்கள் திருந்தி வாழணும்னு நினைக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, பகுத்தறிவால் விளைவை எண்ணி எண்ணி சஞ்சலத்தால் ஆழ்ந்துள்ள முறுக்கத்தோடும் சொல்றாரு. அப்போ 6வது அறிவை வைத்துக் கொண்டு சிந்திக்கும் பொழுது, அடடா நம்ம இந்த மாதிரி செஞ்சிருக்க வேணாம், பொறுமை காத்திருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க வேணாம், இப்படி எல்லாம் எண்ணம் வரும். அப்போ சொல் செயல் எண்ணத்தில் விழிப்பு நிலை வருவதற்கு முதல்ல முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த முயற்சி எப்போ வரும்னா, அந்த பகுத்தறிவால் விளைவை எண்ணும் போதுதான் வரும். ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா அந்த செயல் தற்பொழுது இல்லைனாலும் பின்னாட்களில் எந்த ஒரு தவறான விளைவும் தராம இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு செயல் புரியணும். எப்படி சிந்திக்கிறது அப்படின்னா, அமைதியான மனநிலையில ஒடுங்கி நின்று சிந்திக்கணும். அப்போ தேவையான மாற்றங்களை திருத்தங்களை நம்மிடம் கொண்டு வரணும். அப்பொழுதுதான் அந்த சன்மார்க்க நிலை, அதாவது எல்லாமே இறைவன் மூலமாக தான் வந்ததுங்கிற எண்ணம் வரும். அந்த நிலை வரும் அளவுக்கு நம்மை நாமே மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உதவுதான் நம்மோட அருட்தந்தையின் பயிற்சி முறைகள். நம்ம அருட்தந்தையோட நோக்கம் மனதை பண்படுத்துதல். மனம்ங்கிற விளைநிலத்துல எதை போட்டாலும் வளரும்னு சொல்லுவாங்க நம்ம சுவாமிஜி. அது மட்டும் இல்லாம அடுத்து என்ன சொல்றாங்க, எதை போடணுங்கிறத பார்த்து போடணும், தெரிந்து போடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலையில இருந்தால்தான் அந்த மாதிரி தனக்குள்ளாக திருத்தம் வரணும்ன்ற அந்த எண்ணமும், தன்னை இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நல்லபடியா இருக்கணும்ன்ற எண்ணம் இருக்கிறவங்க அதுக்கு முன்னாடி ஒரு சில தவறுகள் செய்திருந்தாலும் அவர்களை எல்லாரும் எப்படி அழைக்கிறாங்கங்க, அஞ்சாதீர் உமையும் அன்புடனே ஏற்போம்னு சொல்றாங்க. அப்படி வாழ்ந்தும் காட்டினாங்க நம்ம அருட்தந்தை அவர்கள். நமக்கு எல்லாம் தெரியும், நம்ம அருட்தந்தை அவர்கள் 50 வயதுக்கு பிறகு இந்த நம்ம முழுமையாக துறவறம் ஏற்று வந்துட்டாங்க. அதற்கு முன்னாடியும் அவங்க ஆனா ஆராய்ச்சி மனப்பான்மையில தானே இருந்தாங்க. அப்போ 2ஆம் உலகப் போர் நடக்கும் பொழுது என்ன நடந்தது, எல்லாருமே அந்த போரின் காரணமாக படிப்படியா தன்னோட வியாபாரத்தை நிறுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சுவாமிஜி பெரிய அளவுல வியாபாரம் செய்து கொண்டிருந்தது நமக்கு தெரியும். அந்த நாட்கள்லயும் என்ன பண்ணாங்க, அவர்களை நம்பி 1000 குடும்பங்கள் இருந்தது. அந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, இவங்க கடன் வாங்கி தொடர்ந்து தொழில் செய்துகிட்டே வந்தாங்க அவங்களால முடிந்த அளவுக்கும். அதன் பிறகும் பாத்தீங்கன்னா, அப்போ அடுத்தவர்கள் அதுதான் அந்த சமுதாய நோக்கு. சமுதாயம் நல்லபடியா இருக்கணும், அவங்க சமுதாயம் கஷ்டப்படக்கூடாதுன்ற அந்த எண்ணம், அந்த அருள் எண்ணம், அன்பு, சமுதாயத்தின் பால் கொண்ட அன்புனால இவங்க அவ்வளோ கடன் வாங்கி கடைசியில அவங்க என்ன ஆனது, இருந்த சொத்து எல்லாத்தையுமே இழக்க வேண்டிய ஒரு நிலையில ஆனது. ஆனாலும் பாத்தீங்கன்னா நம்ம சுவாமிஜி உள்ளத்துல அந்த கருணை இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த முகத்துல எப்பவுமே அந்த அன்பு வெளிப்பட்டு கொண்டேதான் இருந்தது. உள்ளம் கருணை, முகம் அன்பு. அந்த நிலையிலே தான் அவங்க வாழ்ந்தாங்க. இந்த நிலையில வாழ்ந்த ஒரு சில நமக்கு இப்போ நல்லா பரிச்சயமானவங்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா?
இப்போ சமீபத்துல நம்ம நாடு இழந்த ஒரு அற்புதமான ஒரு ரத்தினம் ரத்தன் டாடா அவர்களும் கிட்டத்தட்ட அதே நிலையில தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செய்திருக்கிறாங்க. ஒரு முறை பார்த்தோம்னா ஜேஆர்டி டாட்டா அவர்கள் வந்து அந்த ஜுஹு ரோடு பீச் ரோடு இருக்கு இல்லைங்களா பாம்பேல, அந்த ரோட்ல நல்ல மழை அடிச்சு கொட்டுது. ஒரு நபர் அந்த ரோட்ல ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்காரு. அடர்ந்த மழை, இருட்டு, அங்கங்க ஸ்ட்ரீட் லைட்டு. இந்த மனிதர் தனியா போயிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா அவர் போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் அவர் பக்கத்துல வந்து நிக்குது. நின்னு அவரை வந்து அழைச்சிக்கிறாங்க. வாங்க, உங்களை நான் எங்க விடணுமோ நான் இறக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு சொன்ன உடனே அவங்கள கூட்டிட்டு, அங்க தொப்பலா நனைஞ்சிருக்காங்க. யாராவது வந்து அந்த மாதிரி ஈரமா இருக்கவங்கள கார்ல ஏத்துவாங்களா? ஆனா அவர் வந்து வழியே போய் நிறுத்தி அவரே கூப்பிடாமலே அவரை கூட்டிட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விடுறாரு. இறக்கி விட்ட பிறகு இறங்குனார் இல்லைங்களா, அந்த மனிதர் கேட்கிறாரு, மே ஐ நோ யுவர் நேம் அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் சொல்றாரு, பீப்புள் யூஸ் டு கால் மீ ஆஸ் ஜேஆர்டி டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போறாங்க. அந்த இறங்கினவர் யாரு தெரியுங்களா? நம்மோட கவிஞர் வாலி அவர்கள். அப்படி பாருங்க. அப்போ அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த உதவி செய்யணும், சமுதாயத்துக்கு உதவணும்ன்ற எண்ணம் இயல்பா இருக்குது. அதே குடும்பத்துல வந்த அந்த ரட்டன் டாட்டா அவர்கள் மட்டும் எப்படி இருப்பாங்க? அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு இது பாருங்க. ஒரு முறை அவங்க கார்ல பயணித்துக்கிட்டே இருக்கிறாங்க. நல்லா மழை பெய்யுது. ஒரு குடும்பம் டூ வீலர்ல கணவன், மனைவி, குழந்தையோட மழையில நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. சிக்னல்ல நிற்கும் போது ரட்டன் டாட்டா அவர்கள் அதை பாக்குறாங்க. பார்த்த உடனே அவர்கள் உள்ளத்துல ஏற்பட்ட அன்பும் கருணையும் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு என்ன ஐடியா வருது, இந்த மாதிரி எளிய மக்களும் கார்ல பயணிக்கணும், இந்த மாதிரி மழையில நனையக்கூடாது, அவர்களும் வந்து அவங்களோட போக்குவரத்தை வந்து நல்லபடியா அமைச்சுக்கணும், அவர்கள் ஆரோக்கியமும் முக்கியம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்ததால் தான் அவங்க என்ன பண்ணாங்க, மிக குறைந்த விலையில 1,00,000 ரூபாய் செலவுலயே ஒரு கார் வாங்கணும், எளிய மக்களும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் அந்த நானோ காரை வடிவமைத்து குறைந்த விலையில வெளியிட்டாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பு, அந்த மாதிரி அந்த அன்பு பெருகும்போது பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்தின் பால் ஏற்படக்கூடிய அக்கறை அது வந்து தொண்டாக வெளிப்படுது. அது போல பாத்தீங்கன்னா ஏதோ இவர் வந்து பண்ணாரு, அவரோட கம்பெனி லாபம்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். கிட்டத்தட்ட அந்த குடும்பத்துக்கு 166 கம்பெனிகளுக்கு மேல இருக்குது. அதுல வரக்கூடிய லாபத்துல 66% அவங்க என்ன பண்றாங்க, இந்த சமுதாயத்துக்கு செலவு பண்றாங்க. மக்களோட கல்வி, மக்களோட சுகாதாரம், அதுக்கப்புறம் அவங்களோட பொருளாதார வளம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முன்னேற்றிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுக்காக தான் அந்த குடும்பம் செலவு பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆக இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா சமுதாய தொண்டாக வெளிப்படுது. அதே போல தொண்டுன்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? அன்னை தெரசா அவர்கள் தான். இந்த மாதிரி பார்த்தோம்னா, இந்த மாதிரி அன்பான மக்கள பாருங்களேன். அவங்க எவ்வளவு வயதான போதிலும் பாருங்க, அந்த முகத்துல என்ன ஒரு அழகு. அது ரட்டன் டாட்டாவா இருக்கட்டும், அன்னை தெரசாவா இருக்கட்டும், காந்திஜியா இருக்கட்டும், நம்மோட அருட்தந்தை அவர்கள் எல்லாருமே பாருங்க எப்படி இருக்காங்க. அந்த முகத்துல பாருங்க என்ன ஒரு தெய்வீகம் மின்னுது இல்லைங்களா? நம்ம அருட்தந்தையோட சிரிப்பு பாருங்களேன். நம்ம எந்த அளவுக்கு இருக்குது. அதுல ஒரு குழந்தைத்தனம், ஒரு தெய்வீகம் வெளிப்படுது இல்லையா? அந்த கண்கள்ல கருணை வெளிச்சமிடுது இல்லையா? அப்போ சுவாமிஜி அந்த நிலையிலே வாழ்ந்தாங்க. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, தானும் தன் இனமும் தன் நாடும் வாழ நினைத்தால் அன்பு, அண்ட சராசரமும் வாழ நினைத்தால் அருள் எனப்படும்னு சொல்றாங்க. சொன்னதோடு மட்டுமில்லாம வாழ்ந்தும் காட்டினாங்க இல்லைங்களா? அதனால தானே நாம எல்லாருமே அவங்கள எப்படி கூப்பிடுறோம், அருட்தந்தைன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அருட்தந்தை தான் நம்மள எல்லாத்தையும் அழைக்கிறார்கள். எப்படி அழைக்கிறார்கள்? அன்பர்களே வாரீர், அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர்னு கூப்பிடுறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க அழைத்து? அறிவின் இருப்பிடம், அறிவு எங்க இருக்குது அப்படின்றத கத்து கொடுக்கறதுக்கு கூப்பிடுறாங்க. எது அறிவு, அது எப்படி இயங்குது, அந்த அறிவின் இயக்கத்தை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது, எது தெய்வம், உயிரோட இயக்கம் உடம்புக்குள்ள எப்படி நடக்குது, அப்படின்னா அந்த உடல்ல நடக்கும்போது அந்த உடல் நலத்தை நம்ம எப்படி காப்பாற்றிக் கொள்வது,
நம்மோட வினைகளை எப்படி தூய்மை செய்து கொள்வது அப்படின்னு எல்லா வழிமுறைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ நம்மோட அருட்தந்தை இந்த மாதிரி அன்போடு அழைக்கும் பொழுது நாமும் நம்மை சார்ந்தவர்களும் அவர்கிட்ட சேர்ந்து கண்டிப்பா அவர் சொன்ன பாதையில நம்ம நடக்கணும் இல்லைங்களா? அப்படி நடக்கும் பொழுது நாமும் பயனடைவோம், நம்மை சார்ந்தவர்களும் பயனடைய முடியும் என்று கூறி, வாய்ப்பளித்த அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி எனது சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.